ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு ஹோரையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது குரு ஹோரையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன காரியங்கள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா அது எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் முழுமையாக பூர்த்தி அடையும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது 9 கிரகங்கள்லேயே முழு சுபர் அப்படின்னு சொன்னால் நம்ம குரு பகவானை தான் சொல்லுவோம். அப்பேற்பட்ட சுப கிரகம் தான் நம்ம குரு பகவான். அவருடைய ஹோரைன்னு சொல்லக்கூடிய குரு ஹோரையில் நம்ம சுப காரியங்கள் அனைத்தையும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, கல்யாணம், சீமந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப காரியங்கள் அனைத்தையும் குரு ஹோரையில் நம்ம செய்யும் பொழுது எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் முழுமையாக பூர்த்தி அடையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறது, வேலைக்காக அப்ளிகேஷன் போடுறது, ஒரு பதவி ஏற்பு விழா நடத்துறது, பதவி ஏற்றுக்கிறது, இது எல்லாமே குரு ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் முழுமையாக பூர்த்தி அடையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோவில் கட்டுறோம் இல்லைங்களா, ஒரு குழுவாக சேர்ந்து கோவில் கட்டுறது, கோவில் கட்டுறதுக்காக நன்கொடை வசூல் செய்கிறது, நன்கொடை கொடுக்கறது, குருமார்களை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது, இந்த அனைத்து விஷயங்களையும் நம்ம குரு ஹோரையில் செய்யும்போது அது நமக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரு பகவான் முழுச்சுவர். அவருடைய ஹோரையில் நம்ம எந்த ஒரு காரியமும் சுப காரியமும் செய்யும் பொழுது அது முழுமையான பலன்களை நமக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் தங்கத்துக்கு காரகர். தங்கம் வாங்கக்கூடியவங்க குரு ஹோரையில் போய் தங்கம் வாங்கும் பொழுது அந்த தங்கம் படிப்படியாக நமக்கு சேர்ந்துக்கிட்டே வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். நன்றி, வணக்கம்.